சொல்றது வந்து கருப்பட்டின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அதை வந்து ஸோ என்ன ஆகும்னா பனைமரத்துல வந்து பாலை வரும், அந்த ஸ்டெம் வரும், அந்த ஸ்டெம்ல ஒரு சின்ன லிக்விட் மாதிரி சாப் ஆகும் அதை வெட்டி விட்டோம்னா. ஸோ அதை பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதை வந்து சுண்ணாம்பு தடவி, அந்த பாட்ல சுண்ணாம்பு தடவி, அப்பதான் வந்து அது ஃபர்மெண்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதை பதனின்னு வாங்க. அந்த பதனி எடுத்து காய்ச்சினா கருப்பட்டின்றது வந்து இப்ப ரொம்ப இப்ப கருப்பட்டி காஃபி இல்லாத ஒரு தெருவே இல்லை, அந்த லெவல்ல இருக்கு. அப்ப இந்த கருப்பட்டின்றதுக்கு பின்னாடி எப்படி செய்யறதுன்றது வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுல வந்து ஒரு நாளைக்கு மினிமம் 3 தடவை ஏறணும் ஒரு மரமும். ஆல்மோஸ்ட் 100 மரம் இருந்தது அந்த இடத்துல. ஒரு டைம்ல 60-70 மரம் வந்து அந்த டைம் அந்த சீசன்ல இது பண்ணும், அந்த சாப் விடும். ஸோ அதை பாக்குறதே ஒரு நுணுக்கம், எந்த மரத்துல வந்து அந்த பதனி வரும்ன்றதே ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம். ஸோ ஒரு மரமும் வந்து 3 தடவை ஏறணும். 3 தடவை ஏறி அந்த பாலை வந்து ஸ்லைட்டா கட் பண்ணி விடணும். ரீசெண்டா வந்து நம்ம பனேரி பாண்டியன் ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு, அந்த பாலை எப்படி கட் பண்ணணும், கட் பண்ற அந்த பீஸ் வந்து காத்திலே மிதந்துட்டு போகணும், அந்த லெவலும் ஃபைனா கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நுணுக்கமான விஷயங்கள். ஸோ பனை ஏறுறவங்களுக்கே வந்து ஒரு பொருளுக்குமே ஒரு அந்த கத்தி, வெட்டுற கத்தியா இருக்கட்டும், அதை ஷார்பன் பண்றதுக்கு ஒரு உட் வச்சிருப்பாங்க. ஏறுறது எல்லாத்துக்குமே அந்தந்த லோக்கல் ஏரியாஸ்ல ஒரு பேர் இருக்கு. அவ்வளோ ரிச்சான ட்ரெடிஷனான ஒரு என்ன சொல்றது, ஒரு வாழ்வாதாரம் நம்ம சொல்லலாம். ஸோ அவரு வந்து